வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் நிறைய விதமான சாப்பாடு சாப்பிட்றீங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் கொடுக்காது. அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ராகியும் முருங்கைக்கீரையும் வச்சு ஒரு சூப்பராக அடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக பண்ணுற வீட்டில் தேங்காய் சட்னிக்கும் நான் சொல்கிற மெத்தடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய வித்தியாசம் இருக்கும். ஃபஸ்ட்டு ராகி அடைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ராகி முருங்கைக்கீரை அடைக்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு 250 கிராம், முருங்கை இலை 2 கைப்பிடி, சின்ன வெங்காயம் 50 கிராம், காய்ந்த மிளகாய் 5-6 நம்பர், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ராகி அடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நல்ல சுத்தமான ராகி எடுத்துக்கங்க. அதாவது நீங்கள் கடையில் வாங்குகிற ராகி மாவில் வேறு எதனா மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்ல முழு ராகியை வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது அந்த ராகி மாவில் எந்த ஒரு கலப்படமும் இருக்காது. அதனால தான் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி சாப்பிட முடியும் சொல்ல வரேன், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நான் சொன்ன குவான்டிட்டிக்கு ராகி மாவு ஒரு பவுலில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயம், சின்ன வெங்காயம் 50 கிராம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் 100 கிராம் போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அதே டைமில் இந்த வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போடுங்க, ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, பெருங்காயம், சீரகம், இஞ்சி இதெல்லாம் போட்ட பிறகு உப்பு தேவையான அளவுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். உப்பு ரொம்ப அதிகமான உப்பு வேண்டாம். இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து ஒரு கல் உப்பு கம்மியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதே டைமில் இந்த முருங்கைக்கீரை எந்த அளவுக்கு வந்து நம்ம ராகி மாவு யூஸ் பண்ணுறோமோ அதே கப் அளவுக்கு நீங்கள் இந்த முருங்கைக்கீரை போடுங்க. சில பேர் காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுருவாங்க, ஆனால் காஞ்ச மிளகாய் போட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக அந்த காரம் வந்து கரெக்டாக ஈவனாக பேலன்ஸ் ஆகும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த காஞ்ச மிளகாய் இதில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அதிகமான தண்ணியை வேண்டாம், தேவையான அளவுக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். அதனால் அப்பப்போ தண்ணி தெளித்து நல்லா கையை விட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போது இந்த மாவு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்தால் தட்டுறதுக்கு நல்லா இருக்காது. அதே டைமில் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா குக் பண்ணியிருக்குன்னா ரொம்ப ஹார்டாகிடும். அதாவது கொஞ்சம் வரன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி இலசான பக்குவத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு வாழை இலையில் தேவையானக்கு எண்ணெய் அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா தண்ணி யூஸ் பண்ணலாம். எதுக்காக இந்த வாழை இலையில் தண்ணி இல்லை எண்ணெய் யூஸ் பண்ண சொல்கிறேங்கன்னா, ஒட்டாமல் வரும். அதனால தான் இந்த மாதிரி பண்ண சொல்ல வரேன். இதுக்கப்புறம் இந்த மாவை நல்லா ரவுண்டாக எடுத்துக்கங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரவுண்டாக எடுத்துக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் நல்லா தட்டுறோம். வீட்டில் எப்படி சப்பாத்தி நீங்கள் உருட்டுவீங்க அந்த மாதிரி விரலில் தட்டணும். தட்டி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டான திக்கான சைஸில் இருக்கும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு குக் பண்ணும்போது மேல் லேயர் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி தட்டணும் சொல்ல வரேன். இப்போ இன்னொரு பீஸும் தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கப்புறம் அப்படியே இலையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே தானாக வரும். அதனால தான் இலை யூஸ் பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தோசைக்கல் சூடாக இருக்கணும். சூடு இல்லாத கல்லை நீங்கள் போட்டு குக் பண்ணக்கூடாது, சரிங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்படி போட்டிங்கன்னா இந்த ராகி அடை கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் சூடு பண்ணிவிட்டு குக் பண்ண சொல்கிறேன். இப்போது 2 சைடில் கொஞ்சம் வெந்து வர டைமில் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டு நல்லா குக் பண்ணி எடுக்கிறோம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணினா உங்களுக்கு மேல் லேயர் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதே டைமில் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் அடை குக் பண்ணணும். இந்த அடையோட
சட்னி வேணுன்னா நீங்கள் கார சட்னி தொட்டு சாப்பிட்லாம். நம்ம தக்காளி சட்னி எப்படி பண்ணுறது நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அடை கூட இன்னொரு ஃபேவரட்டான சிம்பிள் சைட் டிஷ் இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா நாட்டு சக்கரை. இந்த நாட்டு சக்கரை அப்படின்னா வெல்லம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். பார்த்தீங்களா, இந்த முருங்கைக்கீரை ராகி அடை எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் பத்தை 4 ஸ்லைஸ், சின்ன வெங்காயம் 3 நம்பர், உடச்ச கடலை 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நம்பர், மெலிசான இஞ்சி 1 ஸ்லைஸ், புளி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க கோகனட் சட்னிக்கு தேவையான பொருட்கள். இந்த தேங்காய் சட்னி பண்ணும்போது எல்லாருக்கும் வீட்டில் தேங்காய் சட்னி டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் பிரச்சனை இருக்குது. அதுதான் ஓப்பனிங்கில் நான் சொன்னேன். இந்த சட்னி அரைக்கும் போது கரெக்டான ரேஷியோ ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் தேங்காவை பத்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணால் வேலை இழுக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, தேங்காய் திருவில் இருக்குல்ல, திருவில் வச்சு நல்லா திருவிட்டிங்கன்னா வெறும் அந்த வெள்ளை தேங்காய் மட்டும் கிடைக்கும், ஓடு கிடைக்காது. இந்த மாதிரி ரெடி பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு 3 சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன். இஞ்சி இந்த மாதிரி தீன் ஸ்லைஸாக கட் பண்ணி போடுங்க. அதனால தான் உங்களுக்கு நல்லா திருப்பி காமிச்சிருக்கேன். இதுக்கு பிறகு காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், 1 பச்சை மிளகாய். காரம் இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் தவிர எதுவுமே இல்லை. இதில் உடச்ச கடலை, இந்த உடச்ச கடலை நான் சொன்ன ரேஷியோ கரெக்டாக போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உப்பு தேவையான போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு புளி ஒரு சின்ன துண்டு போட்டு இது தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த புளி எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, இந்த வெங்காயம் ஆட் பண்ணுறோம். அந்த வெங்காயம் நீங்கள் டேரெக்டாக கடித்து சாப்பிடும்போது அது காரத்தன்மை தெரியும்ல, அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம புளி இதில் யூஸ் பண்ணுறோம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்கம் என்னென்னா, ஒரு 95% அளவுக்கு அரைச்சிடணும். ஃபைன் பேஸ்ட் அரைக்கக்கூடாது. இந்த மெத்தடில் பண்ணும்போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா டேஸ்ட்டு மாறும். அதனால் ஒரு 95% அளவுக்கு கொஞ்சம் திரியாக அரைச்சிருங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த உடுப்பி ஹோட்டல்லாம் போனால் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கௌரி நிவாஸ், சரவணா பவன் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன தான் சட்னி ரெடி பண்ணாலும் அதுக்கப்புறம் அந்த தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சட்னி ரெடி பண்ணி முடிச்ச பிறகு தாளிப்பு போட மாட்டாங்க. அதனால் தாளிப்பு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து அந்த சட்னியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சுட சுட தோசை இட்லியோட சாப்பிட்டா அடடா மறக்கவே மாட்டீங்க.